காலாவதியான தூள் பிஸ்கட்டு. இந்த தூள் பிஸ்கட் தான் அதுக்கு வழங்குறாங்க. அப்படி அது இறக்குமா இறக்காதா? இது நியாயமா? மாநகராட்சி நியாயமா? இது பண்ணுறது நியாயமா? இந்த பணம் எங்கே போகுது? 1450 ரூபாயில் அந்த நாய்களுக்கு ஒதுக்கப்படும் உணவுக்கான ஒதுக்கப்படும் பணம் எங்கே போகுது? அடுத்து அங்கே பாருங்கள், கருத்தடை மையத்தில் இந்த 4 மாத 6 மாத குட்டிகளுக்கு என்ன வேலை? இங்கே பாருங்க, குட்டி இருக்குது பாருங்கள். கருத்தடை மையத்தில் இந்த குட்டிகளுக்கு என்ன வேலை? எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறது, கொண்டு போய் வேற ஒரு இடத்துல விடுறது. நாய் வந்து எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துல மட்டும் தான் அதுக்கு உணவு தேட முடியும். அதனால தான் அந்த இடத்துல மட்டும் தான் அதோட ஜீவிதம் பண்ண முடியும். அந்த நாய்களை பிடிச்சிட்டு வந்து வேற ஒரு இடத்துல விடும்போது அதுக்கான உணவு தேடுறதோ அதோட சர்வைவலோ ரொம்ப கஷ்டமாயிருது. அந்த கருத்தடை மையத்துடைய சுகாதாரத்தை இங்கே பாருங்க. அந்த அந்த நாய்களோட மலத்துக்கு பக்கத்திலேயே அந்த கொடுக்கக்கூடிய தூள் பிஸ்கட் இங்கே கிடக்கு பாருங்க, தெரியுதா? இது எந்த விதத்தில் நியாயம்? போதுமான அளவு சுகாதார வசதியும் போதுமான அளவு கருத்தடை பண்ணுவதற்கான வசதி இல்லாத மாநகராட்சி எதுக்கு கருத்தடை மையத்தை ஓப்பன் பண்ணணும்? எதுக்கு அதை செயல்படுத்தணும்? அதை மூடணும்னு சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணுறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த நான் சொன்னீங்கல்ல, இங்கே பாருங்கள், இந்த குட்டிகளை பாருங்கள். இந்த குட்டிகளை ஒன்றும் பண்ணணும். இந்த குட்டிகளை கருத்தடை மையத்தில் எதுக்கு வச்சுருக்கீங்க? இந்த குட்டிகளுக்கு என்ன வேலை? இதுகள் கருத்தடை பண்ணுறீங்களா இல்லை கொலை பண்ணுறீங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த சர்ஜரி பண்ணுற டேபிள். ஒரு அறுவை சிகிச்சை, திறந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம்னா அது எவ்வளோ சுகாதாரமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு தகர கட்டிலில் ஒரு கைலியில் விரித்து அதுக்கான கருத்தடை ஏற்படுது. கருத்தடை செய்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1450 ரூபா கொடுத்து ஒரு கருத்தடை பண்ணுறது இப்படியா பண்ண முடியும்? அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, உடம்பை அறுத்து பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை இது. இப்படி பண்ணலாமா? கைலியில் பாருங்கள், இந்த கைலியை பாருங்கள், மலமும் ஜலமும் இப்படி கலந்துருக்கு பாருங்கள். இதில் தான் ஒவ்வொரு நாயும் படுக்க வச்சு பண்ணால் அது திரும்ப சாகுமா சாகாதா? மாநகராட்சி நியாயமா? இது பண்ணுறது நியாயமா? இந்த பணம் எங்கே போகுது? 1450 ரூபாயில் அந்த நாய்களுக்கு ஒதுக்கப்படும் உணவுக்கான ஒதுக்கப்படும் பணம் எங்கே போகுது?